ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா, மோஸ்ட்டாக பேசிக் மாடல் கார் வாங்கினீங்கன்னா அதில் வந்து உள்ளார இருக்கிற ஐவிஆர்எம் வந்து டே லைட் இல்லாத மாதிரி தான் கொடுப்பாங்க. நைட்டில் டிரைவிங் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த டே லைட் மிரர் வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் தான் இது. இது பார்த்திங்கன்னா ஜென்யூன் பார்ட்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். இந்த மிரர் வந்து இதில் வந்து பெஸ்ட்டு ஃபியூச்சர் என்னென்னா, இந்த மாதிரி டே லைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ளது. இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும். இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம டேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மோடு. இப்போ வந்து இந்த இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நைட்டில் போகிறப்ப பார்த்திங்கன்னா பேக்லேருந்து நிறைய வண்டி வந்து லைட்டெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து உள்ளே ஓட்டிகிட்டு போகிறப்ப நமக்கு கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மிரர் வந்து தராங்க. இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கார்லேயே வந்து நார்மல் மிரர். இதில் வந்து டே லைட் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டே நைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அடியில் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்காத மிஸ்ஸிங்காக இருக்கும். இதில் வந்து சுவிட்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த மாதிரி இந்த கவர் ஒன்று இருக்கும், அதை வந்து கழட்டிக்கங்க. ரெண்டு ஸ்க்ரூவை மட்டும் நீங்கள் கழட்டினீங்கன்னா இது ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிரரில் அந்த ஸ்க்ரூவை வச்சுட்டு திரும்ப மாட்டுங்க, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் வச்சுருங்க. எல்லாம் ஆடாத மாதிரி டைட் வச்சுருங்க. ஏன்னா இல்லைன்னா அப்புறம் வண்டி ஓடுறப்போ கொடன்னு சத்தம் கேட்கும். இது வந்து நீங்கள் ஒரிஜினல் ஜென்யூன் பார்ட்ஸ் வாங்கினீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இல்லாமல் இப்போ சும்மா லோக்கலில் வாங்குறது ஏதாச்சுன்னா இந்த சைஸெல்லாம் கூட கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் என்ன கார் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜென்யூன் பார்ட்ஸ் அந்த கம்பெனிலே வந்து சோல்டு பண்ணிகிட்ருப்பாங்க. அதை வாங்கி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. மாட்டியாச்சு. அடுத்தது வந்து ஃபைனலாக இதை மாட்டுறதுக்கு ஒரு கப்பு இருக்கும். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டே லைட் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன பொசிஷனுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி மூவ் ஆகும். இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், பின்னாடி வர வெஹிக்கிளோட நம்ம ஹெட்லைட்டில் உள்ள வெளிச்சம் வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து, ஏன்னா நைட்டில் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த ஹெட்லைட்டோட வெளிச்சம் வந்து நம்ம கண்ணில் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மிரர் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.